இதை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்க கண்ணீருக்கு சீக்கிரமான பதில்களை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். சீக்கிரமாய் ஒரு பதில் வரப்போகிறது. சீக்கிரமாய் ஒரு முடிவு வரப்போகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போக போறதில்லை. கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்னு சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமாகவே அவர் நீதி செய்வார் உங்க வாழ்க்கையில. அவர் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்காக அவர் செய்யாம போயிட மாட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு எப்ப செய்யணும்னு அவருக்கு தெரியும். தாமதமானாலும் நிச்சயமாய் அவர் பதில் தருவார். சில நேரத்துல சில விஷயம் நம்ம வாழ்க்கையில லேட் ஆகும். அது உண்மையா வலிக்கும் ரொம்ப. ஏன்னா பைபிள் சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை அது வலிக்கும், ரொம்ப வலி கொடுக்கும். ரொம்ப நாளா காத்திருக்கிற ஒரு விஷயத்த அந்த வலியை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் கேட்போமே தவிர அந்த உண்மையான வலியை நீங்க மட்டும் தான் ஃபீல் பண்ணுவீங்க. என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கணுமே, இவ்வளவு ஏஜ் ஆகுது, இன்னும் திருமணம் ஆகாம இருக்கிறது, அது ஒரு வலி. இன்னும் திருமணம் ஆனவங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே, நீண்ட நாளாய் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறேனே, சொந்த பந்தங்கள் ஏளனமாய் பார்க்கறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அது மிகப்பெரியதான வலி. வேலை இல்லாம இருக்கும்பொழுது வேலையை தேடி தேடி எத்தனையோ இன்டர்வியூஸ் போயிட்டு, ஏன்னா கடன் இருக்கிறது, வருமானம் இல்லை, லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனா போதுமான வருமானம் எனக்கு இல்லையே, அது ஒரு விதமான ஒரு வலி. இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் காத்திருக்கிறது ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் ஜெபிக்கிறது, ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்றேன், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு நடந்துராதா, நாளைக்கு நடந்துராதா, நாளன்னைக்கு நடந்துராதா, நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு இன்னைக்கு பதில் வந்து விடாதா, இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய காரியம் கிடைச்சிராதா, இன்னைக்கு எனக்கு நடக்க வேண்டிய காரியம் நடந்துராதா, இன்னைக்கு எனக்கு முடிய வேண்டிய விஷயம் முடிஞ்சிராதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை சகோதரி, உன் நம்பிக்கை வீண் போவதில்லை சகோதரா.